நான் ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் டெல்லி போயிருந்தேன். அப்ப துவாரகா எக்ஸ்பிரஸ்வேன்னு ஒரு எக்ஸ்பிரஸ்வே இருக்கு. ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் அது. டெல்லியிலேருந்து குர்காவ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த கலெக்ட் பண்ணோம். இது வந்து ஹரியானால இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா 2007ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா சம் இஷ்யூஸ். அதனால என்ன பண்ணாங்கன்னா 2012ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 2024ல ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட் அக்டோபர்ல போன மாசத்துக்கு முந்தின மாசம் தான் வந்து அந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வே பிரைம் மினிஸ்டர் வந்து ஓபன் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி. இது ஒரு சின்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் அபவுட் லைஃப் அண்ட் லைஃப் growth. ஒரு 15 வருஷமா வி டீல் வித் ஆல்மோஸ்ட் ஆல் த கார்பரேட் கம்பெனிஸ், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கோம். 99% ஆஃப் மை பிஸ்னஸ் பிலாங்ஸ் டு கார்பரேட் கம்பெனிஸ். நான் ஒரு 15-20 வருஷமா டெல்லி போயிட்டு இருக்கேன். துவாரகா எக்ஸ்பிரஸ்வே, துவாரகா எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். பட் லாஸ்ட் டைம் போகும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு தைவான் எக்ஸ்போ வந்து அதுக்காக போயிருந்தேன். அந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வேல வந்து நம்ம நந்தனம் சிக்னல்ல இருக்க மாதிரி அவ்வளோ டிராஃபிக் இல்லை, ஓஎம்ஆர்ல இருக்கிற மாதிரி அவ்வளோ டிராஃபிக். நான் கொஞ்ச நேரத்தில் மிரண்டு போயிட்டேன். என்னடா இது துவாரகா எக்ஸ்பிரஸ்வே இப்படி இருக்கேன். 27 கிலோமீட்டர் பெரிய ப்ராஜெக்ட் 6-7 வருஷம் டிலே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வே சம்திங் அமேசிங் எக்ஸ்பிரஸ்வே. இதெல்லாம் இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு, ஓஎம்ஆர், இசிஆர், சென்னை டு செங்கல்பட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது 27 கிலோமீட்டர்ஸ்க்கு ஈவன் வந்து பெங்களூர் இருக்க எலக்ட்ரானிக் சிட்டி கூட ஒன்றுமே கிடையாது. அந்த டிராஃபிக்கோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ டிராஃபிக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. இன்னைக்கு வந்து டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டோ இல்லை நம்ம நந்தனம் சிக்னல் மாதிரி டிராஃபிக்காக இருக்கிறது என்னென்னா, ஒரு கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கேருந்து டெல்லியிலேருந்து ஹரியானா போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான எல்லா வழியும் போடுறாங்க. சேம் லைக் நானும் இந்த ஆர்கனைசேஷன் அப்படிதாங்க உருவாக்குறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் சவுத் கொரியாவோட கம்பெனி ஒன்று இருக்கு, சாம்சங்னு. அந்த சாம்சங்கை கையா வச்சிங்கன்னா சவுத் கொரியா காலி. த என்டையர் சவுத் கொரியா ஜிடிபி 26% பிலாங்ஸ் டு சவுத் கொரியா. ஏன்னா ஜாலியாக ஜென்ரலாக பேசுவாங்க சவுத் கொரியாவை பற்றி. சாம்சங் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பிறக்கும், சாம்சங் ஸ்கூலில் தான் அந்த குழந்தை படிக்கும், சாம்சங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல தான் எல்லாரும் வாழ்வாங்க, சாம்சங்கோட ஆஃபீஸில் தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டேர்ம் இருக்கு. 26% ஆஃப் ஜிடிபி. அதே மாதிரி தான் எனக்கு என்னென்னா, பிஸ்னஸில் ரொம்ப அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவேன். பிலோ த பாவர்ட்டி லைன்லாம் முடியாது. பாவர்ட்டி லைனுக்கு கீழே ஏதாவது ஒரு பள்ளம் இருந்ததுன்னா அங்கேருந்து வந்தவங்க. இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் கரண்ட் இல்லை. பட் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 4-5 ரெகுலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். we run a SEBI listed public limited company, Innocase India Limited அப்படிங்கிற ஒரு கம்பெனி. RBI licensed NBFC, Furer Capital Private Limited லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் IRDA licensed இன்சூரன்ஸ் broking பண்ணிட்டு இருக்கோம். NABL NABH ரெகுலேட்டட் ஜீவன் மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அண்ட் லாஸ்ட் மந்த் ஒரு சேட்டலைட் டிவி சேனல் லான்ச் பண்ணோம், கால்டு பிரியோ சேட்டலைட் டெலிவிஷன். இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் என்டர்டைன்மெண்ட் டிவி சேனல் லைக் சன் டிவி, விஜய் டிவி, பாலிமர் என்ன இருக்கோ அதே கைண்ட் ஆஃப் டிவி சேனல். அண்ட் பிரியோ ஓடிடின்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி. அண்ட் வி ஹேவ் அ டெய்லி நியூஸ் பேப்பர். இந்த மெட்ரோ பீப்புள்னு உங்கள் சீட்டில் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்துருக்கோம் ஜீவனோடது. அதுவும் இட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் நம்மளோடது. இது எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, வி கிரியேட்டட் ஒன் கிளஸ்டருங்க. எப்படின்னா, இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது 4மே நீங்கள் டிஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஸ்ட்ரிக்ட். ஆனால் இது டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. அது ஆக்சுவலாக 4மே ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனுங்க. ஆக்சுவலாக ஆல் டுகெதர் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா, இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் சேர்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டில் ஒரு 230 கண்ட்ரிஸ் இருக்குன்னா, இந்த 4 டிஸ்ட்ரிக்டே சேர்த்தா ஒன் ஆஃப் த கண்ட்ரிங்க. 50வது பிளேஸில் இல்லை 60வது பிளேஸில் நம்ம இருப்போம். இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் தனியாக பிரித்தாங்கன்னா, கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்தது ஒரு 60வது பிளேஸில் இருக்க கண்ட்ரியோட பாப்புலேஷனுங்க. அதில் செங்கல்பட்டு சம்திங் ஸ்பெஷல். சென்னை ஒன்றுமே இல்லை. த ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னா கண்டிப்பாக சென்னை கிடையாதுங்க, கண்டிப்பாக கோயம்புத்தூர் கிடையாதுங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பெர் கேபிட்டா இன்கமில் ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியும் கிடையாதுங்க. ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடுன்னா செங்கல்பட்டுங்க. மொத்தம் 67 இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஹப் மட்டும் கிடையாது, ஐடி ஹப்ஸும் இருக்குங்க. செங்கல்பட்டு தான் தமிழ்நாட்டோட இன்னைய தேதி 2025 அக்டோபரில் ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு தான். இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பிஸ்னஸ் ஹப்பு எல்லாமே இங்கே தான். சொன்ன மாதிரி மதுராந்தகத்தில் வர்றதாகட்டும், ஆலத்தூர் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஹப்புங்க. செங்கல்பட்டில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பல்லாவரம் தானாலே இது செங்கல்பட்டு தான்.
செங்கல்பட்டுல அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. செங்கல்பட்டையும் நம்மளோட குரூப் கம்பெனி ஜேபி குரூப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன காம்பினேஷனுக்காக தான் இந்த மீட்டிங்கை வச்சதுங்க. நம்ம கிட்ட டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கு, மெட்ரோ பேப்பர்னு டிவி சேனல் இருக்கு. இப்போ நிறைய பேரை நம்ம வீடியோ எடுத்திருப்போம். சோஷியல் மீடியா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களோட கண்டென்ட்டாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். டிவி சேனலில் டாக்டர்ஸ்க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறோம். நாம எவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாலும் உங்களோட கண்டென்ட் இருந்ததுன்னா உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இட்ஸ் இன்டர் டிபெண்டன்ட் வேர்ல்டு. நம்மக்கிட்ட மீடியா பவர் இருக்குது, டிவி சேனல் இருக்குது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஓடிடி இருக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்குது. இது எல்லாமே உங்கள் பிராண்டாக நினச்சி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதை சொல்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த மீட்டிங். மீடியாவில் ஒரு பெருசாக வரணும், ஏன்னா மீடியா சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறதுனால என்னோட அதர் சேல்ஸ் ரிலேட்டட், அது இன்னோகேஸ் ரீட்டைலாக இருக்கட்டும், இல்லை என்னோட இன்சூரன்ஸ் புரோக்கிங் ஆகட்டும், என்னோட என்பிஎஃப்சி ஆகட்டும், என்ன இருந்தாலும் இந்த மீடியா பவர் வேணும் அப்படிங்கிறதுல தான் இந்த மீடியா கம்பெனி இருக்கு. நீங்கள் எல்லாருமே என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிவியில் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ, சேட்டலைட் டிவி சேனலில் என்னென்ன பண்ண முடியுமோ, இல்லை டெய்லி நியூஸ் பேப்பரில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. என்ன ஒரு கொலாபரேஷன்ஸ் பண்ண முடியுமோ we are ready to collaborate. That's the point number 1. The point number 2, we focused ஜீவன் ஹாஸ்பிட்டல் லைக் 3 vertical, ஹெல்த் கேர், வெல்னஸ். அதனால தான் லிவ் லாங்கோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். நான் முதலே பிளான் பண்ணது செயின் ஆஃப் ஃபார்மசிஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது பிளானு, வித் லேப் ஃபெசிலிட்டியோட. ப்ளஸ் நம்மளோட ஹெல்த் கார்டு ஒன்று லான்ச் பண்ணணும்னு பிளான், ஜீவன் ஹெல்த் கார்டுன்னு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இன்னும் பண்ண முடியல. பட் ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ, வி ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இன் ஹெல்த் கேர், வெல்னஸ் ஒரு இன்சூரன்ஸ் செக்மெண்ட். அதனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நம்ம ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருக்காது. வி ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு சிலருக்கு என்னோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்துருக்கேன், டாக்டர்கிட்ட என்னோட நம்பர் இருக்கும். இன் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர், வெல்னஸ், இன்சூரன்ஸ் ஏதாவது கொலாபரேட் பண்ணணும்னா ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட். செங்கல்பட்டு இஸ் த ஹியூஜ் பொட்டன்ஷியல், ஹியூஜ் பொட்டன்ஷியல் பிளேஸ். துபாயில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆஃபீஸ் இன் துபாய். துபாயில் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 70,000 rupees to 80,000 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட். துபாயில் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் துபாயை விட வேர்ல்டில் மோஸ்ட் பொட்டென்ஷியல் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்னா நான் சொல்கிறது, நான் துபாயோ, லண்டனையோ, நியூயார்க்கோ, வாஷிங்டனோ இல்லை. த மோஸ்ட் பொட்டென்ஷியல் பிளேஸ் ஆன் எர்த் வந்து மும்பைங்க. மும்பை மாதிரி ஒரு அற்புதமான பிளேஸ் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. துபாயிலே 70,000 80,000 தான் ஸ்கொயர் ஃபீட்டு, பெர் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு. வேறஸ் தெர் இஸ் அ பிளேஸ் கால்டு பிரபாதேவி, லோயர் பரைல், அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது மும்பையில். அங்கெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,80,000 to 2,50,000 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட். ஒன்றும் பெருசாக அம்யூனிட்டிஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2 லட்சம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும். இட்ஸ் அ ட்ரூத். துபாயிலேயே மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் எல்லாருக்குமே துபாய். அங்கேயே 70,000 80,000 தான். அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, த நெக்ஸ்ட் ஹாட்டஸ்ட் ஹப் தமிழ்நாட்டில் வந்து செங்கல்பட்டு தான். இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவும் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் கெட் XXX இல்லை, XXX கிடையாது. யாராவது இடம் வச்சிருந்தா கூட தயவு செஞ்சு விற்காதீங்க. த மோஸ்ட் பொட்டன்ஷியல் பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து செங்கல்பட்டுங்க. இங்கே ரொம்ப ரெடியாக இருக்கும். சென்னைங்கிறது ஒன்றுமே கிடையாது. வி ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் இன் செங்கல்பட். ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல செயின் ஆஃப் ஃபார்மசிஸ் ஆரம்பிக்கிறோம், உங்கள் ரெஃபரன்ஸில் ஏதாவது இந்த இடத்துல ஒரு கடை ஃப்ரீயாக இருக்குது, சீப்பாக வருது அப்படின்னு சொல்லுங்கள், நான் வாங்குகிறேன். ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது வருது ரன் பண்ணோன்னா ஜீவன் பிராண்டு தான். பிராண்ட் எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஜீவன் பிராண்டில் என்ன பண்ணணுமோ ஆன் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர், வெல்னஸ்ஸு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களோட சப்போர்ட்டோட. அதே போல் நான் வந்து இட்ஸ் கிவன் அஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி. நம்மக்கிட்ட ஒரு டிவி சேனல் இருக்குது, சேட்டலைட் டிவி சேனலு, பேப்பர் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. நம்ம டீம் டிஜிட்டல் டீமாக வந்திருக்காங்க, இன்சூரன்ஸ் டீம் வந்திருக்காங்க. யாராவது யூட்டிலைஸ் பண்ணுங்க, வில் க்ரோ டுகெதர். கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. வில் க்ரோ டுகெதர். உங்களை நம்பி நான் இருக்கேன், என்னை நம்பி நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, செங்கல்பட்டு பொட்டன்ஷியலை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி மேலே வரலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வில் க்ரோ டுகெதர். தேங்க்யூ.